ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் அப்படின்னா என்ன, அதை எப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்து எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே இந்த ஆப்ஷன் நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும், சரிங்களா? இது ரிஸ்க் டூ ஹை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இது ரிஸ்கே இல்லை, இதில் தான் பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒன்றே ஒன்று தான், ஸ்டாக் மார்க்கெட்டை வெளியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே புரியாது. நீங்கள் எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்களோ, ட்ரேடு எடுக்க ஆரம்பிக்கிங்களோ, அன்னைக்கு தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு புரிதலுக்குள்ளே வரும். அதே மாதிரி இனிஷியலாக வரும்போது யாருமே பணம் போட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே சரி, மினிமம், அதாவது எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சைக்காலஜிக்கலாக ப்ரூவன் அப்படின்னா என்ன அப்படின்னா, 4 வருஷம் தொடர்ந்து ஒரு தொழில் பண்ணால் அதில் அவர் மல்டி ஸ்டார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க. எல்லாருமே கேட்டால் என் கிளாஸில் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட் க்ரோர்லலாம் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 24 lakh, அப்புறம் 8 lakh, 7 lakh, 2 lakh, 3 lakhலாம் நார்மல். அதாவது நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது புதுசாக வரும். இனிஷியலாக உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்தாலும் எண்ட் ஆஃப் தி டேல உங்களை லாஸில் கொண்டு போய் தள்ளிடும். அப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதான் நிறைய புரிதலுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ பொதுவாக எல்லாருமே என்ன அப்படின்னா, ஆப்ஷன் அப்படின்னு எடுத்தோடனே டக்குன்னு ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ பொதுவாக 3 இதில் ரொம்ப ஆப்ஷன் தீவிரமாக போயிட்டுருக்கும், சரிங்களா? ஒன்று நெஃப்டி 50ல் ஆப்ஷன் எடுப்பாங்க, இல்லை அப்படின்னா நெஃப்டி பேங்கில் எடுப்பாங்க, இன்னொன்று ஃபினான்ஷியல் சர்வீஸ். இந்த 3ல் தான் இண்டெக்ஸில் பண்ணுவாங்க. இதில் நெஃப்டியும் பேங்க் நெஃப்டியும் ரொம்ப ஃபேமஸ். அதை காட்டிலும் எனக்கு தெரிஞ்சு நெஃப்டி பேங்க் ரொம்ப ஃபேமஸ். இப்போ இதில் ஒரு ஆப்ஷனை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே நீங்கள் ஜஸ்ட் நெஃப்டி பேங்க் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அதில் டெரிவேட்டிவ்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, இதை பார்த்தோன்னே ஒரு பெரிய கன்ஃபியூஷனான சார்ட் மாதிரி தெரியும். இதை பார்க்கும்போது என்னதோ நிறைய நியூமரிக்கல் நம்பர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா டவுட் இருக்கும். ஒன்றுமே இல்லை, நமக்கு தேவையானது இந்த ஆப்ஷன் செயின், சரிங்களா? இதில் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இன்டென்சிக் வேல்யூ இதெல்லாம் படிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ட்ரேடுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் உட்காந்து இதை படிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பொறுத்த மட்டும் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது அட் ப்ரெசண்டில் என்ன போயிட்டுருக்கு பேங்க் நெஃப்டி அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு தெரிஞ்சு போதுமானது. ஏன்னா நல்லா மூவ்மெண்ட் இருக்கும். நெஃப்டி பேங்க் அப்படின்னு இருக்கா, இது 42,458 இருக்குது. ஸோ எப்போவுமே கீழே இருக்கிறது தான் எடுக்கணும், சரிங்களா? மேலே போயிடக்கூடாது. 42,500க்கு போயிடக்கூடாது. 42,400 எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ 42,400 எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ 42,400, சரிங்களா? பேங்க் நெஃப்டி இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றை மட்டும் கரெக்டாக பார்த்துருங்க. என்ன அப்படின்னா, இந்த சைடு இருக்கிறது கால் ஆப்ஷன், இந்த சைடு இருக்கிறது புட் ஆப்ஷன், சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ரெண்டுமே பை தான். நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னா, சார் மார்க்கெட் மேலே இறங்கும்போது பை, கீழே இறங்கும்போது செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அது உண்மை தான். ஆனால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் நீங்கள் ரெண்டுமே பை பண்ணணும். என்ன சார் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் என்ன அப்படிங்கிறது விளக்கம் கொடுக்குறேன். ஸோ இங்கே அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அண்டர்லைனிங் அசட் அப்படின்னா இது எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக தான் கனெக்ட் ஆகிருக்கும், சரிங்களா? என்ன அப்படின்னா, இந்த நெஃப்டி பேங்க் அப்படின்னு இருக்கா, இது ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கணும். இதுதான் நெஃப்டி பேங்க் தான் அண்டர்லைனிங் அசட். இந்த சார்ட்டை தான் நீங்கள் பார்க்கணும். டெக்னிக்கல் அனலைசிஸ் எல்லாம் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இதில் தான் பண்ணணும். இப்போது ரெண்டும் பை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது என்னன்னு சொல்லிடுறேன். மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்னு நீங்கள் கணிச்சிட்டிங்க. பேங்க் நெஃப்டி இப்போ 42,473 போயிடும், 43,000 போயிடும் அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா பை பண்ணணும், சரிங்களா? இதே இது மார்க்கெட் இறங்கும் 42,400 42,000 வந்துடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை என்ன பண்ணணும், பை பண்ணணும். பை, ரெண்டுமே பை தான். இப்போ என்னவா இருக்குது, 42,400 இருக்குது. இப்போ நீங்கள் என்ன ப்ரிடிக்ஷன் பண்ணுறீங்க, நிறையா உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
42,400 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் போதுமானது. இங்கே கான்ட்ராக்ட் இருக்கும். மொத்தம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்டாக்குக்கு வந்து வீக்லி கான்ட்ராக்ட் கிடையாது. இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறதுல இண்டெக்ஸில் பண்ணுறோம், அதாவது நெஃப்டி பேங்க்கில் பண்ணுறோம். அதுக்குள்ளே 12 பேங்க் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். நெஃப்டி 50ல் பண்ணுறீங்க அப்படின்னா 50 கம்பெனிஸ் உள்ளே இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அதனுடைய இண்டெக்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வீக்லி கான்ட்ராக்ட் உண்டு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போது நான் என்ன எடுக்கிறேன், இன்றைக்கி வந்து 18ஆம் தேதி சரிங்களா, 19 நாளைக்கு எக்ஸ்பைரி டே இருக்குது சரிங்களா. அப்போது இதை எடுத்தீங்க அப்படின்னா 19க்கு அடுத்து டேட் இல்லையே சார், 19க்கு அடுத்து நான் வந்துருச்சு, அதுக்கடுத்து 26ஆம் தேதி தானே சார் வரணும். இங்கே 26 இல்லை, ஏன்னா வீக்லி கான்ட்ராக்ட் சொல்லிட்டீங்க இல்லையே அப்படின்னு தோணும். அதாவது இந்த ஜனவரி மந்த்துன்னு இருக்கா, இது எண்டு, இது வந்து மந்த்லி கான்ட்ராக்ட். இது 26ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சாரி ஆமாம் 26ஆம் தேதி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி ஆகும். அப்போது நீங்கள் அடுத்த வாரம் எடுக்கிறதா இருந்தால் இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் ஜனவரிக்குள்ளே தான் எடுக்கணும் சரிங்களா. அப்புறம் உங்களுக்கு பிப்ரவரி இருக்கும், என்ன இருக்குது பாருங்கள், பிப்ரவரி போயிட்டீங்க அப்படின்னா 2/9/16 இருக்கா. ஸோ 2/9/16 நான் வந்துருச்சா, இதுக்குள்ளே கான்ட்ராக்ட் அன்னன்ன டேட்டில் அது எக்ஸ்பைரி ஆகும். இப்போது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண போகிறீங்க, என்ன ப்ரிடிக்ட் பண்ண போகிறீங்க, இந்த 42,400 சம்திங்கில் இருக்குல்ல, இது வந்து 43,000 போகும். ஆனால் எப்போ போகும் அப்படின்னா இது வந்து பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிப்ரவரிக்குள்ளே கான்ட்ராக்ட் எடுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகாது, இது ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த டேட் வரும்போது இது எக்ஸ்பைரி ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், சார் அப்போ லாபம் நஷ்டம் தான், இப்போ நீங்கள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் மறந்துட்டீங்க, ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க ஆனால் மறந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கும்போது 100 ரூபா சரிங்களா, இப்போ வந்து 150ல் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக 150ல் விற்று உங்களுக்கு பணம் கொடுத்துரும். இதே இது 100 ரூபாயில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நஷ்டமாயிருக்கு, ஒரு 50 ரூபா இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ வேல்யூ 50ல் இருக்குன்னா அந்த 50 வேல்யூங்கிற இருக்குல்ல உங்களை பேலன்ஸ் இருக்குது, அதுவும் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். கமிஷன் இதெல்லாம் பிடிப்பாங்க, எல்லாம் பிடிச்சது போக ரிமைனிங் பேலன்ஸ் உங்களுக்கு ரிவர்ட் ஆகிரும் சரிங்களா. ஸோ ஒரு ஆப்ஷன் இப்படி தான் தேர்ந்தெடுக்கணும். இன்னொன்று இதெல்லாம் கான்ட்ராக்ட், இதுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா சார்ட் இருக்கும் சரிங்களா. நீங்கள் இதில் வந்து சார்ட் எடுத்தீங்க அப்படின்னா சார்ட் இருக்கும், எந்தெந்த டேஸில் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது தான். இதில் நல்லா கவனத்தில் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணுவாங்க, இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணாதீங்க. இது கான்ட்ராக்ட், அதாவது மனிதன் இருக்கா, மனிதனுக்கு நிழல் இருக்குது, மனிதன் மூவ் ஆனால் தான் அந்த நிழல் மூவ் ஆகும். நெஃப்டி பேங்க் இருக்கா, இது மூவ் ஆனால் தான் இந்த கான்ட்ராக்ட் எல்லாமே மூவ் ஆகும். ஸோ ப்ரிடிக்ஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும். நீங்கள் ஒப்பந்தம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் கான்ட்ராக்ட் போடுறீங்களா, அது இந்த டேட்டில் இந்த பாயிண்ட் போகும் அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த கான்ட்ராக்டை எடுக்கணும் சரிங்களா. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.